கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து இந்த நாளிலும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தொடர்ந்து ஒரு பகுதி பார்த்து கடந்து போவோம். நீதிமொழியின் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்தை வாசித்து. நீதிமொழிகள் 15:30. கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும். நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். ரெண்டு பகுதிகளை இதில் சொல்லியிருக்கு. ஒன்று, கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும். பூரினா என்ன? சாப்பிடுறது. பாக்கும்னா பூரி பிளஸ் பாக்கும். பூரி பாக்கும். பூரி பாக்குறதுனா என்ன? பூரி சாப்பிடும்போது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சத்தமா சொல்லுப்பா. டேஸ்டா இருக்கும். பாருங்க, பூரி சாப்பிடும்போது டேஸ்டா இருக்கும். டேஸ்டா இருக்கும்போது மனசுக்கு சந்தோஷம் ஆயிடுது இல்ல? பூரி பார்க்கும் ஒரு மகிழ்ச்சி ஆக்குகிறது. எப்போ? கண்ணின் அவர்கள் விரும்பக்கூடிய அந்த காரியங்கள். கண்ணில் எதெல்லாம் பார்க்கிறோமோ, நீதிமொழிகள் 15:30, எதெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ அதெல்லாம் அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. அடுத்த வரியில வரும்போது, நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். நற்செய்தி என்றால் என்ன? நற்செய்தினா என்ன? நல்ல செய்தி. நல்ல செய்தினா என்ன? நல்ல செய்தினா என்ன? அடுத்த வருஷமும் ஆமா நீங்க எக்ஸாம் இல்லாமலே பாஸ் பண்ணிடுவீங்க அப்படிங்கிறது என்ன? சொல்லுப்பா. என்னப்பா அது? மோசமானதுங்கிறியோ? என்னப்பா சொல்ற? பாஸ் போட்டாங்கன்னா அப்படி இருக்கும். இப்போ சிலர் நினைப்பாங்க, நாங்கள் படிக்கும்போது தான் அப்படி இல்லையே, அப்படி இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறையா இருக்கிறாங்க. ஒரு நற்செய்தி, அதாவது நம்முடைய மனதை ஏற்றுக்கொள்ற மாதிரி, நாம் மனம் விரும்பக்கூடிய மாதிரி வரக்கூடிய வார்த்தைகள் நமக்கு என்னவா இருக்குதா? நற்செய்தியா இருக்கிறது. வேதத்துல சுவிசேஷம் நற்செய்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுவிசேஷம் நற்செய்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஏதோ ஒரு விதத்துல ஒரு நல்ல செய்திகள் வரும்போது, நல்ல வார்த்தைகள் வரும்போது, அது நமக்கு எப்படியா இருக்கிறதா? எலும்புகளை புஷ்டியாக்கக்கூடியதா இருக்கிறது. சரீரம் புஷ்டி ஆகணுமா? எலும்பு புஷ்டி ஆகணுமா? எலும்பு புஷ்டி ஆகணும். அப்ப சரீரம் புஷ்டி ஆக வேண்டாமா? சிலர் சொல்லுவாங்க, என்ன சாப்பிட்றானே தெரியல, என்ன சாப்பிட்றானே தெரியல, உடம்பு இப்படி இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, என்ன சாப்பிட்டாலும் அந்த உடம்பு அப்படியே தான் இருக்குது, சாப்பிட்றதெல்லாம் எங்க போகுதுன்னே தெரியல. ஆமா, சிலருக்கு போன் வெயிட் அதிகம் அப்படிமா. சிலருக்கு என்ன செய்வாங்க, அது போன் வெயிட்டுங்க, அதனாலதான் அப்படி இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எலும்பு அந்த வெயிட்டா இருக்குது அப்படின்னு. சரீரமும் புஷ்டி ஆகணும், எலும்பும் புஷ்டி ஆகணும். ஆனால் எலும்புக்கு ஆதாரம் சரீரமா, சரீரத்திற்கு ஆதாரம் எலும்பா? நான் சொல்றது உங்களுக்கு எப்படி புரியுதான்னு தெரியல. எலும்பு இருந்தா சரீரம் ஆகுமா, இல்ல சரீரம் இருந்தா எலும்பு ஆகுமா? எலும்பு இருந்தாதான் சரீரம்ங்கிறது தெரியும். இல்லன்னா என்ன ஆகும்? ஆமா, இந்த கடையில போய் போன்லெஸ் கறி கொடுங்க வைப்பாங்க சிலர். எலும்பே இல்லாத
அந்த எலும்பு இல்லாத கையை வாங்கி வெட்டி ஒரு 2 கிலோ மொத்தமாக போட்டு பாருங்க எப்படி இருக்குது. ஒரு கோழி, அந்த கோழியை நீங்க வெட்டி எலும்பு இல்லாம எடுத்தாங்க போட்டு பாருங்க, கோழியினுடைய உருவம் வருதான்னு. கோழியினுடைய உருவம் எதுல இருக்கும் தெரியுமா? அந்த வெட்டி போட்ட எலும்புல தான் இருக்கும். எலும்பு அப்படியே உரிச்சு போட்ட முடிஞ்சோம். அதே போல ஒரு ஆடோ மாடோ நீங்க அதை அப்படியே உரிச்சு போட்டீங்கன்னு சொன்னா அது அப்படியே தான் தெரியும். அந்த எலும்பு தான் அதோடைய உருவத்தில் தெரியும். சரீரத்திற்கு ஆதாரமாய் இருப்பது நான் ஒரு சொன்ன நினைக்கிறேன். இந்த படித்த மேதைகள் போய் ஒரு ராஜாட்ட போய் நடந்த சம்பவம். கிருஷ்ணதேவராயர் இல்லையா, அக்பர் இதுலையான்னு தெரியல, அந்த சம்பவத்தில் இருந்தது. படித்த மேதாவிகள் போய் எல்லாம் எங்களுக்கு தெரியும் என்று சொன்னாங்க. அப்போ அங்கே இருந்ததான அந்த மந்திரி பார்த்துட்டு, சரி ரொம்ப நல்லது, அரசாங்க போய் இன்னும் ஒரு நாள் அவங்களுக்கு டைம் கொடுங்க, அவங்க போய் ஒரு வீட்டில் இருந்து அவங்க சமைச்சு சாப்பிட்டு வரட்டும், அவர்கள் சமைத்து சாப்பிட்டு வரட்டும் சொல்லி அனுப்புனாங்க. அதே போல ராஜா ஒரு கட்டளை கொடுத்தா, நீங்க போகலாம், உங்களுக்கு வந்து தனியாக ஒரு வீடு இருக்குது, அந்த வீடு உங்களுக்கு வந்து ஒதுக்கப்பட்ட ஒரு வீடு, எல்லா வசதிகளும் அங்கே இருக்கிறது, நீங்க போய் சமைச்சு சாப்பிட்டு நாளைக்கு இங்க வாங்க அப்படின்னு அனுப்புனாரு. ஆனால் இப்போ சமைக்க போகும்போது ஒருத்தன் அங்கே வீட்டில் அரிசி இருந்தது, அரிசி எடுத்து கழுவி அங்கிருந்து அந்த ஒலையில் போட்டான். ஒலையில் போட்டு பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொன்னால், தாளிக்கிறதுக்கு என்ன வேணும், நீ போய் எண்ணெய் வாங்கிட்டு வந்துடுங்க. என்னன்னா ஒரு பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் கொடுத்து அனுப்புனான்னு வைங்களேன், எண்ணெய் வாங்கிட்டு வந்துடுங்க. இன்னும் ஒருத்தனை பார்த்து சொன்னால், இது சாப்பாடு ஆகணும்னா நம்ம சாப்பிடணும், நீ போய் வாழைத்தோட்டத்தில் போய் வாழை இலை வெட்டிட்டு வந்து 3 இலை என்று சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அவங்க எதை வேணாலும் செய்யலாம். இப்போ ராஜா ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறான், அது பக்கத்தில் எல்லாமே இருக்கும். இப்போ எண்ணெய் வாங்க போனா போய் கடையில் எண்ணெயை பார்த்து வாங்கிட்டு வர்ற வழியில் அவங்க ஒரு சந்தேகம் வந்துருக்கு. ஏன்னா அவங்களாம் அறிஞர்கள். அதனால இப்படி எண்ணெயை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறான். வரும்போது ஒரு ஆராய்ச்சி பண்றான். இதுல இருக்கிற அது பொன்னைனா சின்ன ஒரு பாத்திரம். இந்த எண்ணெய்க்கு வந்து இந்த பொண்ணு ஆதாரமா இருக்குதா, இல்ல இந்த பொன்னைக்கு இந்த எண்ணெய் ஆதாரமா இருக்குதா? இந்த எண்ணெய் இருக்கிறதுனால இந்த பாத்திரம் இருக்குதா, இல்ல இந்த பாத்திரம் இருக்கிறதுனால எண்ணெய் இருக்குதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து அதை கிளம்பணும். இப்படி கவுத்தவன என்ன ஆயிடுச்சு, எண்ணெய் எல்லாம் கொட்டி போச்சு. கொட்டினவன அவனுக்கு சொல்லிட்டா, ஓ அப்படி இருந்தால் நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த பொன்னை தான் எண்ணெய்க்கு ஆதாரம், இந்த பாத்திரம் இருக்கிறதுனால தான் இந்த எண்ணெய் இருக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். வாழை மரம் வெட்ட போனா சுத்தி வர லேட் ஆயிடுச்சு. வரல, வந்த வெறுங்கையோட வரேன். ஏன்டா வர்ற வெறுங்கை இல்லைன்னா, நான் போனேன், அங்கே ஒரு இலையும் நல்ல இலை இல்லை, ஒரு இலையில பூச்சி உட்கார்ந்து இருக்கு, ஒரு இலையில பள்ளி உட்கார்ந்து இருக்குது. ஆமா, அதனால ஒரு இலை ஒரு மூலையில காஞ்சு போய் கிடக்கு, ஒரு இலையுமே நல்ல இலையா இல்லை, அதை வெட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆவாங்க. இப்ப 2 பேரும் சேர்ந்து வராங்க. ஆமா, இங்க அரிசியில போட்டவன், அரிசி அடுப்புல போட்டவன் உட்கார்ந்து கண்ணை மூடிக்கிட்டு தாளம் போட்டுக்கிட்டு இருக்கிறான். அது எல்லாம் பொங்கி ஸ்டவ்வெல்லாம் உளுந்து கொட்டிக்கிட்டு இருக்குது. அப்ப என்னடா அப்படின்னு கேட்டா, அவர் வந்து அங்க அந்த மூடி என்ன ஆகும் தெரியுமா, கொதிக்கும் போது இன்னைக்கு யாரும் அப்படி பொதுவாக விடுறது இல்லை. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அப்படி தெரியுமாங்கிறது எனக்கு தெரியாது. வீட்டில் உங்க அம்மா சமைக்கும் போது அந்த பாத்திரம் நீ சமைக்கும் போதுன்னு கேட்கல, உங்க அம்மா சமைக்கும் போதுன்னு தான் கேட்டேன். ஆமா, இங்க நம்ம சத்துல சின்ன பிள்ளைகளே நீ எந்த அளவுக்கு சமைப்பான்னு எனக்கு தெரியல, நீயே அந்த ஓரம்பருப்பு பாயசம் வைப்ப, சரி ஏதோ ஒண்ணு. ஏஞ்சல் வந்து குடப்பாக்கத்துல ஏஞ்சல் எல்லா சமையல் பண்றது, சாப்பாடு சோறு வடிப்பா, குழம்பு வைப்பா, ஆமா இட்லி தோசைகள் ஊற்றுவா, துணி துவைப்பா, வீட்டில் பாத்திரம் கழுவுவா, எல்லா வேலைகளையும் இப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போதான் ஏஜுக்கு வந்தா, இப்போதான் 10th போறா.
அதுக்கு முன்னாடி அவளுக்கு எல்லா வேலையுமே அவங்க அம்மா சொல்லி கொடுத்துட்டாங்க. செய்யலாம் அடி கிடைக்கும். அந்த பயந்துக்கிட்டே அவள் செய்வாள். அழுதுகிட்டே அப்படின்னா கண் கொட்டும். அழுதுகிட்டே அவள் என்ன செய்வாள்? வீட்டில் அந்த வேலைகளை செய்வாள். நாம் இன்னைக்கு பிள்ளைகளெல்லாம் வீட்டில் வேலை செஞ்சால் பெற்றவங்களுக்கு கண்ணில் தண்ணி வந்துடும். ஆமாம், பெற்றவங்களுக்கு தண்ணி வந்துடும். செய்ய விட மாட்டாங்க பிள்ளைகளை. இந்த சமையல் பண்ணும்போது பானையில் அரிசியை போட்டு கொதிக்க வச்சோம்னா மேலே மூடி போட்டு விட்டோம்னா அது என்ன தெரியுமா? சவுண்ட் கொடுக்கும். கிட 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 கிடன்னு அந்த மூடி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு யாரும் முதல்ல சொல்லிட்டு இன்னைக்கு யாரும் அப்படி விடுறது இல்லை அப்படின்னு சொல்லி அது கொதிக்க கொதிக்க மேலே தண்ணி வந்து அது என்ன செய்யும்? தாளம் போட்டுக்கிட்டு இருக்கும். இந்த தாளத்தை பார்த்த உடனே அவர் உடனே இசையில் அவர் தாளம் போட ஆரம்பிச்சிட்டாரு உட்காந்து. அது பொங்கி கீழே கொட்டி சாப்பிட முடியாமல் பட்னியாக கிடந்தாங்க. மறுநாள் அரசவைக்கு அழைக்கும்படி ஆட்கள் போனாங்க. அழைச்சாங்க. நேற்று நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டாங்க. என்ன சமையல் பண்ணீங்க, என்ன சாப்பிட்டீங்க? நாங்கள் சாப்பிடல. ஏன் சாப்பிடலன்னா நடந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போதான் மந்திரி சொன்னார், ராஜாவே, இவர்கள் படித்தது எல்லாம் துக்க அளவோடு சரி. இவர்கள் ஞானி என்றும் சிறந்தவர்கள் என்றும் சொல்வதெல்லாம் அறிவியல் பூர்வமாய் அல்ல, புஸ்தகத்தோடு சரி, படித்ததோடு சரி, அனுபவத்தில் இல்லை என்று அவர்களுக்கு அந்த மந்திரி சொன்னால். இருந்தாலும் அவர்களுக்கு சில உதவியை கொடுத்து அனுப்பிவிட்டார்கள். அது வேறு. அப்படி என்றால் புஷ்டினா என்ன? புஷ்டி ஆகிறதுனா என்ன? கொழுமையா இருக்கிறது. அந்த புஷ்டிங்கிறத ஃபேட் அப்படின்னு போட்டுருக்கோம். ஃபேட்னா என்ன? கொழுப்பு. கொழுப்பு இல்ல, அந்த கொழுப்பு அப்படின்னு சொன்னா கொழுப்பு தான். அது கொழுப்பு, அதாவது கொலஸ்ட்ரால், ஃபேட்டுன்னு தான் போட்டு. புஷ்டிங்கிறது உடம்பு நல்லா என்ன செய்யறது? திறமாது. இன்னைக்கு அந்த புதன்கிழமை பிரேம்குமாருடைய 2வது நினைவு நாள். அதுதான் நான் எவ்வளோ மாற்றி வச்சிருந்தேன். பாட புஸ்தகம் வந்து அவர் பாடின கேஸ்டுகளில் பாடின பாட்டுகளை ஒரு 50 பாட்டுகள் போட்டு ஒரு புக்காக போட்டிருக்காங்க. அதை பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. என் பக்கத்தில் ஒரு ஊழியக்காரர் வந்து, ஆசிரியர் அவங்க முகமெல்லாம் வீங்கி இருக்கிறாரு, நான் உண்டாயிட்டேன்ல அப்படின்னா. முகமெல்லாம் வீங்கி இருக்குது என்று சொன்னார். அவர் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, நான் குண்டாயிட்டேன். புஷ்டி என்றால் என்ன அர்த்தம்? உடல் பருமன் ஆகுது. ஒரு அளவுக்கு பலூன் ஒரு அளவுக்கு ஊதும் போது பெரிதாகணும். அது அளவுக்கு பெரிதானா என்ன ஆகும்? அது டப்புன்னு வெடிச்சு போகும். எப்ப வெடிக்குதுன்னே தெரியாது. அதே போல எலும்புகள் உள்ள புஷ்டி ஆகணுமா? நமக்கு தெரிகிறது. சரீரம் உருவாகும் போதே தேவன் முதலாவது உருவாக்கக்கூடியது எலும்பை என்று வேதம் சொல்லுகிறது. எலும்பு உருவாகும் போது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதனுக்கு சரீரம் அவயவங்கள் உருவாகும் போதே முதலாவது உருவாவது என்ன? எலும்பு. தேவன் எலும்பை உருவாக்குகிறார். அப்படி என்றால் இந்த எலும்பு புஷ்டியாகும். எலும்பு இல்லைன்னா என்ன ஆகும்? கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல சொல்லிட்டோம், எலும்பு இல்லைன்னா என்ன ஆகும்? அது ஒரு உருவம் தெரியாது. முதல்ல அது என்ன உருவம் என்பதை நாம் என்ன செய்ய முடியாது? புரிந்து கொள்ள முடியாது. எலும்பு இல்லைன்னு சொல்றோம். அடுத்தது எலும்பு இல்லைன்னா என்ன ஆகும்? எலும்பு எல்லாம் என்ன ஆகும்? தெரியாதா? எலும்பு கடிக்கவா தெரியுமா? அது கூட தெரியாதா? எல்லாம் சூப் போட்டு கொடுத்துறாங்க, குடிச்சுக்கணும். வேற எங்க கடிக்க தெரியல. எலும்பு அது கடிக்க தெரியுமா? லெக் பீஸ். சிக்கன்ல லெக் பீஸ் போடுற மாதிரி மட்டன்ல லெக் பீஸ் ஏன் போட மாட்டேன்றாங்க? ஏன் ஜாவல்? அது எவ்வளவு பெரிய கால் மிஞ்சி போனா அந்த எவ்வளவு பெரிய கால் வரும். அதை எடுத்து விட்டு பிடிச்சி அப்படின்னா அது தனித்தனியா போக போகுது. அது எப்படியா? எலும்பு இல்லை என்று சொன்னால் என்னவாகும்? ஒன்று உருவம் இருக்காதுன்னு சொல்லிட்டோம். சரி, அடுத்தது என்ன ஆகும்? அது என்ன உயிர் ஜீவன் என்று நாம் தெரிந்து கொள்ள முடியாது.
ஆனா பெண்ணா, மாடா ஆடா கோழியா, எந்த உயிர் ஜீவன் என்பதை நாம் என்ன செய்ய முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. அடுத்ததாக எலும்பு இல்லை என்றால் நாம் ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஒரு வேலையும் செய்ய அந்த ஸ்ட்ரென்த் இருந்தா, அதாவது அது எப்படி சொல்றது, அது உறுதியாய் சரீரத்தை நிறுத்துவதற்கு எலும்பு தேவை. அது உறுதியற்ற நிலைமையில் இருந்தால் ஒரு வேலையும் நம்ம என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. படுக்க முடியாது, எழுந்திருக்க முடியாது, சாப்பிட முடியாது, வேலைகளை செய்ய முடியாது, நடக்க முடியாது, தொழில்களை செய்ய முடியாது, ஒரு வேலையுமே செய்ய முடியாது. அப்படி என்றால் இந்த சரீரத்தில் மிகவும் முக்கியமான ஒரு அவயவமாய் இருப்பது எது? எலும்பாய் இருக்கிறது. அதுக்காக இருதயம் முக்கியம் இல்லையான்னு கேட்காதீங்க, அவசியம். மூலம் முக்கியம் இல்லையான்னு கேட்காதீங்க, அவசியம். கை கால் அவசியம் இல்லையான்னு கேட்காதீங்க, அவசியம். ஆனால் இது எல்லாம் செயல்பட வேண்டும் என்றால் அதற்கு தேவை என்ன? எலும்பு. இப்ப இந்த கரண்ட் வந்துருச்சுன்னா இந்த கரண்ட் செயல்படுறதுக்கு சின்ன ஃபீஸ் கேரியர்னு ஒண்ணு இருக்கும். அந்த ஃபீஸ் கேரியர் நம்ம முடிய காட்டிலும் கொஞ்சம் பெருசா இருக்கும், அவ்வளவுதான். அந்த ஃபீஸ் கேரியர் சரியா இருக்கும் என்று சொன்னால் மட்டும்தான் உள்ள இருக்கிற அத்தனை வேலை செய்யும். அது சரியில்லாத பட்சத்துல அந்த ஃபீஸ் பயிற்சி இங்க ஒன்று வேலை செய்யாது. அதே போல சரீரம் எல்லா பகுதிகளும் முக்கியமாக இருந்தாலும் அவசியம் என்று சொல்லக்கூடியது எலும்புகள். அந்த எலும்புகள் இல்லை என்று சொன்னால் ஒரு வேலையையும் சரியா அங்கே செய்ய முடியாது. அது முக்கியமான ஒரு பகுதி எலும்பாய் இருக்கிறது. அதனாலதான் இயேசுவானுடைய மரணத்தின் போது அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை அப்படின்னு சொன்ன நிறைவேறிச்சு. ரெண்டு அந்த கள்ளர்களுக்கு எலும்புகளை முறித்தாங்க, எலும்பை ஒடிச்சாங்க. அடிச்சு எலும்பை ஒடித்தவுடன் அவர்களுக்கு சீக்கிரம் மரணம் வந்துடும், அவங்க செத்து போவாங்க. அதுக்காகத்தான். ஆனால் இயேசுவானவர் ஏற்கனவே மரித்து விட்டார், அவருடைய எலும்புகள் முறிக்கப்படவில்லை. எலும்பு ஒடிஞ்சவங்க அப்படியே விட்டுட்டோம்னு சொன்னா அந்த ரத்த வெள்ளத்திலே இருந்து இறந்து போவாங்க. ஒரு பக்கம் ரத்தம் வெளியேறுவது, இன்னொன்று அந்த எலும்புகள் உடைந்தது. அப்படி என்றால் எலும்புகள் புஷ்டியாகும். இந்த மாதத்துடைய வாக்குத்தத்த வசனம் எலும்புகள் புஷ்டியாகும். எழுத்தின்படி உனக்கு இருக்கிற எலும்புகள் புஷ்டியாகும், அதை விசுவாசம். ஆவிக்குரியபடி வரும்போது எலும்பு என்று சொல்லும்போது நம்முடைய சரீரத்திற்கு முக்கியமாக இருக்கிறது போல உடைய வாழ்க்கைக்கு எதெல்லாம் முக்கியமாக இருக்கிறதோ அதெல்லாம் புஷ்டி அடையும். உடைய பலவீனம் மாறும், உடைய போராட்டங்கள் மாறும், உடைய வறுமைகள் மாறும், உடைய வேலைகள் அதிகமாகும், உடைய தொழில்கள் அதிகமாகும், உடைய பயணங்கள் வாய்க்கும். இப்படி எல்லாவற்றிலும் அவர் என்ன செய்வார்? ஒரு புஷ்டியை கொடுப்பார். அதை நாம் என்ன செய்வோம்? விசுவாசிப்போம். ஹல்லேலூயா. ஒரு சில காரியங்களை மாத்திரம் சொல்லி கடந்து போறேன். இந்த எலும்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வசனம் நீதிமொழிகள் 3:8 வாசிப்போம். நீதிமொழிகள் 3. உன் நாவிக்கு ஆரோக்கியமும் உன் ஆவிக்கு ஆரோக்கியமும் உன் நாவிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். எது மேல இருக்கிற வேத வசனங்களை சொல்லியிருக்கு. எலும்புகளுக்கு ஊனுமாகும். இந்த எலும்பு புஷ்டி ஆகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன ஆகணும் தெரியுமா? சரி, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்றேன். பலூன் பெருசாகணும்னா என்ன வேணும்? பல்குண்டு பெருசாகணும்னா என்ன வேணும்? என்னப்பா? காத்து வேணும், இல்லைன்னா அதுல ஏதோ தண்ணி ஊற்றணும், ஏதோ ஒன்று இருக்கு இல்லையா? சிலர் தண்ணியை பிடிச்சிட்டு பலூன் பிடிச்சிட்டு ஆட்டுவாங்க. அப்படியே ரப்பர் மாதிரி கிட மாதிரி அப்படியே போயிட்டு வரும். காத்து ஊதிட்டு அப்படி அடிச்சா வராது. பலூன்ல தண்ணி பிடிச்சிட்டு லேசா அப்படி ஆட்டு பாருங்க, கொஞ்சம் பெருசா வச்சுட்டு அது மேலுங்களும் போயிடும். அப்படி என்றால்
ஒரு பலூன் பெரிதாகும் போது பெரிதாவதற்குரிய ஒரு பொருள் உள்ளே இருக்குது. அது ஒன்று காற்றாய் இருக்கலாம், இல்லை என்றால் தண்ணீராய் இருக்கலாம், இல்லை என்றால் எண்ணெயாய் இருக்கலாம், அவருடைய வசதியை பொறுத்தது. ஆனால் பொதுவாய் உள்ளது, காற்றுகள் நிரம்பி இருக்கும் போது அது என்ன செய்யும்? பெரிதான் இருக்கும். அந்த காற்று கண்ணுக்கு தட்டுப்படுதா? தெரியாது. ஆனால் காற்று இருந்தால் மட்டும்தான் அந்த பலூன் பெரிதாய் மாறும். அதே போல இந்த எலும்பு புஷ்டி ஆகணும்னு சொன்னா அதற்கு என்ன தேவையாய் இருக்கிறது? ஊன் தேவையாய் இருக்கிறது. ஊன்னா என்னன்னு தெரியுமா? ஊன்னா ஏன் நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டா நீ என்கிட்ட கேள்வி கேட்கிறீங்களே? ஊன் என்றால் மஜ்ஜை. மஜ்ஜை என்றால் என்னன்னு தெரியுமா? எலும்பெடுத்து தட்டுல 4 அட்டை தட்டு அப்படிங்கிறோம்ல. சில வீடுகளுக்கு போனா தட்டு வந்து அப்படியே சொட்ட சொட்டையா இருக்கும். ஏன் தெரியுமா? எலும்பெடுத்து அல்ல தட்டுறது டப்பு 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 டப்புன்னு. அது ஒரு கல்லுல தட்டினா உழுந்துட்டு போகுது. கல்லுன்னா அதுக்காக ரோட்ல கிடக்கிற கல்லு. வீட்டில் எத்தனையோ கல் இருக்கும். அது தட்டி தட்டி நான் ஒரு வீட்டுக்கு நைட்டில் ஜபத்துக்கு போயிருந்தேன். அவங்க சாப்பாடு கொடுத்துட்டு பாஸ்டர் நல்லி எலும்பு எடுத்துட்டு வந்துட்டாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா. இல்லை பாஸ்டர் நல்லா எடுத்துட்டு வரேன். இல்லை வேண்டாம் அப்படின்னு. நைட் நேரம் அதிகமாக கொழுப்பு சேர்த்தோம்னா அது உடம்புக்கு ஆகாது. சின்ன பிள்ளைகளுக்கு ஆகும். சொத்துக்கள் அவங்க ஓடுவாங்க, விளையாடுவாங்க, சாப்பிட்டு கூட அப்படி ரெண்டு சுற்றுனாங்கன்னா புரிஞ்சு போயிட்டு. என்னை போல ஆள்களுக்கு அது இரவுல சாப்பிட்டோம்னா என்ன ஆகாது? ஜீரணமாக ஒத்துக்கொள்ள. அந்த எலும்புக்கு உள்ளாய் இருக்கக்கூடியதான அந்த கொழுப்புன்னு சொல்றோம்ல, தட்டி எடுத்து வாயில் வச்சு உறிஞ்சா லபக்குன்னு சில நேரம் உள்ள போயிடும். சில நேரம் தட்டினோம்னா நீளம் அவங்க அப்படியே என்ன செய்யும்? கொடுக்கும். ஸ்பூன் எடுத்து போட்டு அப்படியே சாப்பிடணும். இதெல்லாம் நம்ம சாதாரணமாக பார்த்தோம். அதற்கு பேர் தான் ஊன். அது எதற்கு அவசியம்? அது எதற்கு அவசியம்? ஏன் அப்படியே போலாவே இருந்தானே, ஓட்டையாவே இருந்தானே உள்ள எலும்பு. எலும்பு வளர்ச்சிக்கு அதுதான் முக்கியம். எலும்பு வளர்ச்சிக்கு மாத்திரமல்ல, ரத்தம் ஊறுவதற்கும் அது அவசியமா. எலும்பு மச்சை இல்லாவிட்டால் ரத்தம் ஊறுவது நின்று போகும். அதுக்கு ஒரு வியாதியை உண்டு. வருஷவாக்கத்தில் குருமூர்த்தி அதை பண்ணிட்டாரு. குருமூர்த்தின்னு ஒரு தம்பி இருந்தான். கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அடிக்கடி அவன் +2 படிக்கும் போது மயங்கி விழுந்துறா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் அவனை செக்அப் போகும்போது ராமச்சந்திராவில் அவனுக்கு ரத்தம் சரியாய் சுரக்கலை அப்படின்னு சொன்னாங்க. அது வரைக்கும் இருந்த ரத்தம் அப்படியே இருந்திருக்குது. ரத்தம் அவனுக்கு புதிதாக சுரக்கலை. அதுக்கப்புறம் ரத்தம் ஏன் சுரக்கலன்னு பார்க்கும்போது எலும்பு மஜ்ஜை அவனுக்கு சரியா இல்லை. எலும்புல இருக்கிற அந்த மஜ்ஜை அவனுக்கு சரியா இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. ஆனால் அதிக நாள் இல்லை, அந்த தண்ணி மறித்து போனாங்க. அப்போ சரீரத்தில் ரத்தம் ஊறுவதற்கு அந்த எலும்பு மஜ்ஜை அவசியமாயிருக்கிறது. ரத்தம் ஊறலன்னா என்ன ஆகும்? ரத்தம் ஊறலன்னா என்ன ஆகும்? சீக்கிரத்தில் நமக்கு மரணத்தை கொண்டு வரும். ரத்தம் ஊறவில்லை என்றால், இருக்கிற ரத்தம் ஓடிக்கொண்டே இருந்தால் அதில் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அந்த வெள்ளை அணுக்கள்லாம் சக்தி வழியே போயிட்டே இருக்கும். புது புது அணுக்கள் அதில் உருவாகி கொண்டே இருக்கட்டும். ரத்தத்தில் எத்தனை அணுக்கள் இருக்குது? எத்தனை வித அணுக்கள் இருக்குது ரத்தத்தில்? எதாவது மெடிக்கல் தான் போறேன். சரி, ரைட்டு. எத்தனை அணுக்கள் பார்க்குது? என்னென்ன அணுக்கள்? வெள்ளையும் சிகப்பும் இல்லையா? ஆமா, ரெட் ஒயிட், 2 அணுக்கள். இந்த 2 அணுக்களும் அது புதுப்பித்துக் கொண்டே இருக்கும். அது புதுப்பித்துக் கொண்டே இருக்கும், மாறி மாறி. ஆகினால் ரத்தம் ஊறிக்கொண்டிருக்க வேண்டும். ரத்தம் ஊறவில்லை என்றால் பல பிரச்சனைகளை சரீரத்திற்கு கொண்டு வரும். இதற்கெல்லாம் ஆதாரம் என்னவாய் இருக்கிறது? மஜ்ஜை. மஜ்ஜையிலிருந்து நேரடியாக வர முடியாது எலும்பு.
அதனாலதான் எலும்பை குறித்து வேதத்துல கர்த்தர் அழகாய் சொல்லி வைத்திருக்கிறார். எலும்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருக்கிறார். நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். கேட்கக்கூடிய வேத வசனங்கள் நல்ல செய்திகளாய் இருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புஷ்டியை கொண்டு வரும். நம்முடைய எலும்புகளுக்கு ஒரு புஷ்டியை கொண்டு வரும். அதை மறந்து போக வேண்டாம். ஆனால் இது வரும்போது என்ன சொல்லியிருக்கு? எலும்புகளுக்கு ஊனமாகும். ஊன் என்றால் நடுவில் வரக்கூடியதான அந்த மஜ்ஜை. சரி, யோபு 21:24 வாசிப்போம். அவனுடைய பால் பாத்திரங்கள் பாலால் நிரம்பி இருக்கிறது. அவன் எலும்புகளில் ஊன் புஷ்டியாய் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஊனும் எப்படி இருக்குதா? புஷ்டியாய் இருக்கிறது. ஆகாரம் செய்யறோம், ஆகாரம் சாப்பிடுறோம் இல்லையா? சில வீடுகளில் பிள்ளைகள் சாப்பிடாது. ஏன் சாப்பிடாது? ஏன் சாப்பிடுறது இல்ல? எல்லா நேரம் ஒரே மாதிரி சாப்பிடுறீங்களா? ஏன்? ஏமா சொல்லுங்க. சொல்றேன். எப்படி சொல்லுவோம் நாங்க? நீங்களாவது தோசை ஊத்திக்கங்க. 2-3 கரண்டி எண்ணெய் எடுத்து ஊற்றி நீங்களே தோசை ஊற்றி எடுத்துக்கிட்டா நாக்குக்கு என்ன செய்யும்? இதமா இருக்குள்ள போயிருக்குல்ல. உங்க அம்மா சுட்டு கொடுத்தா ஏன்? அப்படி தூக்கும் போது எண்ணெய் அதில் கொட்டாது, அப்படிதானே? தூக்கும் போது எண்ணெய் கொட்டாது. அவங்க அம்மா ஊத்துனா அந்த தோசை, அதனால அவங்களுக்கு பிடிக்காது. ஆனா இவங்களே சுட்டுக்கிட்டாங்கன்னா 3 கரண்டி எண்ணெய் தூக்கி மேல ஊத்துனாங்கன்னா அந்த தோசை தூக்கும் போது என்ன ஆகும்? எண்ணெயா ஒழுகும். அது நாக்குக்கு எப்படி இருக்கும்? பிள்ளைகள் சாப்பிடுறது இல்லைன்னா அவர்கள் நாக்குக்கு அது ருசியா தெரியறது இல்லை. பிள்ளைகள் மாத்திரம் இல்ல, பெரியவங்க கூட இல்லையா? அவர் எல்லா நாளும் ஒரே போல இருக்காது. எல்லா நாளும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. எது இருந்தாலும் சாப்பிட என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நேரம் அப்படி இருக்கும், ஒரு நேரம் அப்படி இருக்கும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? கடையில் வாங்கினாலும் ஒரு நேரம் நல்லா இருக்கு, ஒரு நேரம் நல்லா இல்லை. நீங்க சங்கீதாவும் வாங்க, சரவண பவன்லையும் வாங்க, எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. சில நேரம் கூடு குறை. அப்படி இருந்தாலும் இங்க வரும்போது யோபு 21:24 அந்த எலும்புகளுக்கு மஜ்ஜை ஊன் புஷ்டியாய் இருக்கும். அந்த உள்ள போற அந்த ஊன் பலனாய் இருக்கும் என்றால் வெளியில இருக்கிற எலும்புகள் பலனாய் மாறிடுது. நம்ம கண்ணுக்கே எலும்பு தெரியறது இல்லை இல்லையா? சில வேளை தொட்டு பார்த்தா தெரியும். அந்த எலும்புக்கு உள்ள மஜ்ஜை இருக்கு. அந்த மஜ்ஜை யாரு கண்ணுக்கும் தெரியறது இல்லை. அதை சூப்பு வச்சு இல்லை குழம்புல வச்சு தட்டி எடுக்கும் போதுதான் தெரிய வரும், ஓ இதுல இருக்குது அப்படின்னு சொல்லி. அது வரைக்கும் நமக்கு என்ன செய்யறது இல்லை, அது தெரிகிறது இல்லை. அப்படி என்றால் அந்த எலும்புக்குள்ள இருக்கிற ஊன் முதலாவது புஷ்டியாய் மாறுகிறது. இந்த எலும்பு அடுத்து என்ன செய்கிறது? அந்த புஷ்டி. தானியேல் 6:24 வாசம். 6:24 தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னார். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபிகளிலே போட்டார்கள். கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து, சிங்கங்கள் பாய்ந்து அவர்களை சாகடித்தது என்று சொல்லல. சிங்கங்கள் பாய்ந்து என்ன செய்ததா? எலும்புகளை முறித்து போட்டது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு மரணம் வந்துருச்சு. அவர்களை சாகடிக்கல, எலும்புகளை முறித்து போட்டது, அவ்வளவுதான். எலும்புகளை முறித்தவுடன் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு மரணம் அங்கே நேரிட்டது. யோபு 20:11 வாசம். யோபு 20:11. அவன் எலும்புகள் அவன் வால வயதின் பாவங்களினால்
நிறைந்திருந்து வாலிபமான வயதுகள்ல எதற்கும் துணிந்த ஒரு வயது, யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு வயது, அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, எல்லாம் எனக்கு தெரியும் என்று நினைக்கக்கூடிய ஒரு வயது. அந்த வயதில் அவர்கள் எலும்பு எப்படி இருக்குதா, பாவத்தினால் நிறைந்திருக்கிறது. ஏன் எலும்பை இங்க சொல்லி இருக்குன்னா, எலும்பு பலனாய் இருக்கிறபடியினால் அவர்கள் நினைத்ததை செய்ய வேண்டும் என்று அவர்கள் துள்ளிக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் சொல்ல அப்படி என்றால் அது மரணத்தை கொண்டு வரும். ஏன்னா ரெண்டு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு அடுத்த பகுதிக்குள்ள வாசிக்க வேண்டாம். 2 சாமுவேல் 19:12 எழுதிக்கங்க. ஒரு சொந்தத்தை உறுதிப்படுத்துவதற்கு எலும்பும் சதையும் உள்ளவர்கள் என்று சொல்லுவார்கள். அது ரத்த சொந்தம் என்று சொல்லுவாங்க. இங்க சொல்லும்போது மாமிசமும் எலும்பும் ஒரு சொந்தங்களை உருவாக்குவதற்கு, இந்த ஜீன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த டிஎன்ஏ பரிசோதனை என்று சொல்வார்கள். டிஎன்ஏ பரிசோதனை என்றால் எத்தனை வருட காலம் ஆனவர்கள் ஆனாலும் சரி, எத்தனை வருட காலமான முன்னாடி உள்ள சந்ததிகள் ஆனாலும் சரி, இவர்கள் தான் அவர்கள் சொந்தம் என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஜீன் எடுத்தாச்சுன்னா அது மாறாது. அதாவது எனக்கு பல சந்ததிகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய என்னுடைய தாத்தா அவர்கள் வம்சத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு 10 வருஷம் 10 சந்ததிக்கு முன்னாடி இருக்கிற ஒரு தாத்தா எடுத்தாலும் சரி, இப்ப இருக்கிற என்னுடைய உடம்புல இருக்கிற அந்த ஜீன் எடுத்தாலும் சரி, இமான் உடம்புல இருக்கிற ஜீன் எடுத்தாலும் சரி, அது ஒன்னாத்தான் இருக்கும், அது மாறாது. அதை வைத்துதான் இவருடைய மகன் என்று கண்டுபிடிப்பது, இவருடைய பிள்ளைகள் என்று கண்டுபிடிப்பது. இந்த சிலர் டிஎன்ஏ பரிசோதனை கண்டுபிடிச்சுதான் யாரு தகப்பன் யாரு பிள்ளை என்று கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, இதுதான் அந்த ஜீன் என்று சொல்வது. அப்படி என்றால் இந்த சொந்தங்களுக்குள்ளாய் அந்த ஜீன்கள் ஒருமனப்படுகிறது. சொந்தங்களுக்குள்ளாய் அந்த ஜீன் எல்லாம் மாறும். சிலரோட சுபாவங்கள் மாறும், குணங்கள் மாறும், அந்த உயரங்கள் மாறும், பல காரியங்கள் மாறும் சரீரத்தில். ஆனால் அந்த ஜீன் மாறாது, அது ஒன்றாக இருந்து கொண்டே இருக்குமா. அதை வைத்துத்தான் யார் என்று கண்டுபிடிப்பது. இன்னொன்று மத்தேயு 24:39 வரும்போது வாசிக்க வேண்டாம். இயேசுவானவர் உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் போய் தரிசனம் கொடுக்கிறாரு. அப்போ அங்க இருக்கிறவங்க சந்தேகப்படுறாங்க. சந்தேகப்படும் போது நான் தான் ஏன் சந்தேகப்பட்டீங்க, அந்த பாருங்க எந்த ஆவிக்காவது இப்படி எலும்பும் சதையுமா இருக்குமான்னு கேட்கிறாங்க. எந்த ஆவிக்காவது சதையும் எலும்பும் இருக்குமா? அதனால நம்ம ஆளுங்க வந்தா முதல் கால் இருக்கான்னு பாரு. ராத்திரி நேரம் சத்தம் கழிச்சுன்னா ஏதாவது உருவம் தெரிஞ்சுன்னா முதல்ல கால் இருக்கான்னு பாரு, கால் இருக்கான்னு பாரு. ஆமா, இன்னைக்கு இருக்கிற பைக்கு கால் இருக்கும் கையும் இருக்கும், அதோட தான் வரும். நம்ம தான் பார்த்து ஆமா கால் இல்லை கை இல்லை. ராமாபுரத்தில் முன்னாடி ஞானராஜ் இருக்கிற வீட்டுக்கு பின்னாடி ஒரு புளிய மரம் இருந்துச்சு. அந்த புளிய மரத்தை வந்து கரெக்டாக ராத்திரி இறங்கி ஒரு வெள்ளை புடவை கட்டு ஒரு சௌகரியம் நடக்கும். அங்கே சொல்லுவாங்க அந்த புளிய மரத்தை தான் பேய் இருக்கு அப்படின்வாங்க. அது உண்மை. அதில் இறங்கி அப்படி நடந்து அந்த தெருவில் போகிறத நான் பார்த்துருக்குறேன். அங்கே தானே இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த மரத்தை வெட்டிட்டாங்க. இப்போ அதெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. அங்கதான் சுத்த வேற எங்கே சுத்த போகுது. சரி, அப்படி என்றால் ஒரு மனிதன் உயிரோடு இருப்பதை உறுதிப்படுத்துவதற்கு அந்த எலும்பில் உள்ள மஜ்ஜையும் எலும்பும் தேவையாக இருக்கிறது. இந்த மாதத்துல நம்முடைய வாழ்க்கையில அவர் எலும்பாய் இருப்பார். நம்ம அதை விசுவாசிப்போம். இந்த புஷ்டி எப்படி வரும், புஷ்டி எப்பொழுது தேவை அப்படிங்கிறத ஒரு சில வசனங்களை நான் சொல்லி கடந்து போகிறேன். தானியேல் 1:15 வாசிப்போம். 10 நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் கலையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதுமாய் இருந்தது. இந்த புஷ்டி எப்பொழுது வரும், எப்பொழுது தேவைன்னா, இந்த தானியேலை குறித்து வாசிக்கிறோம். தானியேலும் அவனோடு சேர்ந்த அந்த 4 பேருக்கும் ராஜபோஜனம் வேண்டாம் என்று சொன்னான். ஏன்னா அதுல
ராஜபோஜனம் வேண்டாம் என்று சொல்வதற்கு பல காரணங்கள் உண்டு. அது இப்போ நமக்கு வேண்டாம். எங்களுக்கு சாதாரண பருப்பும் மரக்கறியும் காய்கறிகளையும் கொடுங்க போதும். அந்த வேலைக்காரன் பயந்தான், இருந்தாலும் அவருடைய வார்த்தையுடைய 10 நாள் கொடுத்து பார்க்கிறான். கறி, மீன், முட்டை இதெல்லாம் சாப்பிடுபவர்களை காட்டிலும் இவருடைய முகம் தெளிவாய் இருந்தது, இவருடைய சரீரம் புஷ்டியாய் இருந்தது. ஆகையினால் அதுவே கொடுக்க ஆரம்பித்தார். அப்படி என்றால் நம்முடைய சரீரத்தை அவர் புஷ்டி உள்ளவராய் மாற்றுகிறார். சரீரம் புஷ்டியாய் இருக்கும் என்றால் வேலைகளை செய்ய முடியும், தொழில்களை செய்ய முடியும். இல்லையா? நாம் என்ன ஆகாரம் சாப்பிடுகிறோம் என்பதல்ல, கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்றால் அந்த புஷ்டியை நமக்கு அவர் அதிகமாக்கக்கூடியது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 92:15. 92:15. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார். வாலிபருடைய சரீரம் புஷ்டியானது. இதுல வரும்போது முதிர் வயதிலே அவர்கள் எப்படி இருப்பாங்களா? கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். முதிர் வயதிலும் அந்த புஷ்டி நமக்கு தேவையாய் இருக்கிறது. முதிர் வயதிலே, வாலிபத்திலும் நமக்கு புஷ்டி தேவை, முதிர் வயதிலும் புஷ்டி தேவை. இது எப்படி வரும்? எலும்புகள் புஷ்டியாய் இருக்கும்போது இவர்கள் தானாய் நமக்கு கிடைக்கும். இன்னொரு வசனம் யோசுவா 14:11. யோசுவா 14:11. மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கு. யோசுவா சொல்றான். இப்ப மோசே இல்ல, மோசே இறந்து போனான். மோசே இறந்து போனதுக்கு முன்னாடி அந்த ஊழியத்தை எடுத்து யோசுவா செய்கிறான். கர்த்தர் அதை நியமித்தார். உனக்கு அப்புறம் யோசுவாவுக்கு அதை கொடுக்கிறேன்னு சொன்னா மோசே செய்த ஊழியத்தை இப்ப யோசுவா செய்ய ஆரம்பிக்கிறான். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தக்கூடியதான ஒரு ஊழியம், ஒரு தலைமைத்துவம், ஒரு தலைவனாய் இருந்து அந்த ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போகிறார். அப்ப மோசே இவனை அனுப்பும் போது இருந்த அதே பலன் இப்பொழுதும் இவனுக்கு இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 10வது வசனத்தை வாசிங்க. இப்பொழுதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் சஞ்சரிக்கையில் அந்த வார்த்தையை சொல்லி இப்பொழுது 45 வருடம் ஆயிடுச்சு. அப்போ மோசே இவனை அனுப்பும் போது வயது 40. இப்ப வயது என்ன? 85. அப்போ மோசே அனுப்பும் போது இருந்த பலன் இப்பொழுதும் இருக்கிறது. எத்தனை வயசுல இருந்த பலன் எத்தனை வயசுல இருக்குது? 40 வயதில் இருந்த பலன் 85 வயதிலும் இருக்கிறது என்று இங்கே சொல்லுகிறார். இன்னைக்கு இருக்குமான்னு கேட்டா அது கிடையாது. 40 வயதிலே பலன் இல்லையா? நாங்க ஏன் 40 வயசுல பலன் நீங்க சொல்றீங்க? 40 வயசுலயே நாங்க உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல, புரிஞ்சா நிமிர முடியல, நிமிர்ந்தா குனிய முடியல, அந்த லட்சணத்தில் நாங்க போய்கிட்டு இருக்கிறோம். இல்லை 85 வயசு வரைக்கும் நீங்க சொல்றீங்களே என்று சொல்லி சில வேளை கேட்கலாம். நம்ம கர்த்தரை விசுவாசிப்போம். அதே பலனை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். பலவீனம் இருக்கும், பலவீனத்தின் மத்தியிலும் கர்த்தர் நமக்கு பலனை கொடுக்கக்கூடியவர். சோர்வுகள் இருக்கும், சோர்வுகள் மத்தியிலும் கர்த்தர் நமக்கு பலனை கொடுக்கக்கூடியவர். அதுதான் நம்ம தேவனிடத்தில் இருக்கிற ஒரு மகிமை. சோர்ந்து போகிறவனுக்கு பலனை கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணக்கூடியவர் கர்த்தர் நல்லவர். மறந்துவிட்டார். சோர்வுகள் உண்டு, பலவீனங்கள் உண்டு. அதன் மத்தியில் தான் நம்மை அவர் என்ன செய்கிறார்? பலப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார், பலனை கூட்டி கொடுக்கிறார், சத்துவத்தை கூட்டி கொடுக்கிறார், புஷ்டியை கூட்டி கொடுக்கிறார். நம்ம கொடுக்க வேண்டிய எல்லா காரியங்களையும் அவர் நமக்கு செய்கிறார். அல்லேலூயா.
சமயத்தில் ஒருத்தர் கேட்கும்போது சொன்னாங்க, மோன்றோட ஒரு நாள் பைக்கில் போங்க. ஃபோன் பண்ணாங்க, எங்கே இருக்கிறீங்க? பைக்கில் போயிட்டு இருக்கேன் மவுண்ட் ரோடு. பைக்கில் போகிறீங்க? ஆமாம். எவ்வளோ தூரம்? இந்த தானே இருக்குது மவுண்ட் ரோடு. இந்த தான் இருக்குன்னு சொல்லுவீங்க, நீங்கள் வாங்கி பேர், ஆனாலும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னாங்க. ஆனால் இதை சொன்னால் இப்போ கூட பார்க்கும் போகிறது என்ன சொல்லுவாங்க? ஏன் சொல்ல வரேன்? கர்த்தர் அந்த நாளில் கொடுத்த அதே பலனை இந்த நாளிலும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்முடைய எலும்புகளை அவர் புஷ்டியாக்கும் போது சில வியாதிகள் நம்மை மேற்கொள்ளலாம், சில பலவீனங்கள் நம்மை மேற்கொள்ளலாம். ஆனா அது நம்மை அழிக்க முடியாது. பலவீனங்கள் நமக்கு வரலாம், சோர்வுகள் வரலாம், வேதனைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், பாடுகள் வரலாம். ஆனால் அது நம்ம என்ன செய்ய முடியாது? அழிக்க முடியாது. அதற்கு மேலாக நம்முடைய தேவன் நின்று நம்மை புஷ்டியாக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. மனதில் சொல்லக்கூடாத பாரங்கள் அழுத்திக் கொண்டிருக்கும், வேதனைகள் அழுத்திக் கொண்டிருக்கும். ஆனால் அந்த வேதனைகள் மத்தியிலேயோ, அந்த சோர்வுகள் மத்தியிலேயோ ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை புஷ்டியாக்கக்கூடியவர், சரீரத்தை புஷ்டியாக்கக்கூடியவர், வேலைகள் தொழிலை புஷ்டியாக்கக்கூடியவர். நிச்சயமாகவே அந்த புஷ்டி நம்மை ஆட்கொள்ளும். திரும்ப அதே வசனத்தை அந்த நீதிமொழிகள் 15:30 வாசிக்கும். கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். இந்த மாதத்தில் உடைய எலும்புகளை புஷ்டியாக்கும். எலும்புகள் என்று சொல்லும்போது எழுத்தின்படி இருக்கிற எலும்புகள் மாத்திரமல்ல, சரீரத்திற்கு அவசியமானது எலும்பாய் இருக்கிறது போல உடைய வாழ்க்கைக்கு உனக்கு அவசியமானது எது? உடைய வேலைகள், தொழில்கள், படிப்புகள், குடும்ப வாழ்க்கைகள், இப்படி எது முக்கியமாய் அவசியமாய் இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றிலும் அவர் ஒரு புஷ்டியை கொடுப்பார். நம்ம விசுவாசம். அப்படி கண்களை கொடுப்பார்.